ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜி கிருஷ்ணா யூடியூப் சேனல். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ஃபிஷ் டேங்க்கு எப்படி நாங்கள் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஆக்சுவலாக இந்த ஃபிஷ் டேங்க் நாங்கள் ஆர்டர் பண்ணி 1 மந்த் கழிச்சு தாங்க எங்களுக்கு இதை கொடுத்தாங்க. இதை பார்த்திங்கன்னா குமராபாளையத்தில் காசி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் இதை ரெடி பண்ணி தர சொன்னோம். இந்த பையன் பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் எங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி, எங்கள் ஃபேமிலி க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவங்க கிட்ட தான் ஆக்சுவலாக ஃபார்மை சுற்றி பார்க்க தாங்க போனோம். பட் அப்படி காட்டி இப்படி காட்டி எங்களை ஒரு பெரிய டேங்க் வாங்க வச்சிட்டாப்புல. எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்ணை இவ்வளோ பெரிய டேங்க்குக்கு ஃபில்ட்ரு யூனிட்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னதுக்கு, அக்கா நான் உங்களுக்கு எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி தரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபிஷ் டேங்க்லேயே மேலேயே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் அக்கா இதனுடைய வாட்டர் லெவல் குறையும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சியோட சவுண்ட் உங்கள் வீட்டில் கேட்கும் அப்படின்னு சொன்னாப்புல. அதில் தாங்க நான் மயங்கி போயிட்டேன். ஆனால் நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இதை ரெடி பண்ணி இவங்க ஏற்றுறதுக்குள்ளேயே நானும் ரித்துக்குட்டியும் என்ன பண்ணிட்டோம், எங்களுக்கு அந்த டேங்க்கில் விடுறதுக்கான ஃபிஷ் எல்லாத்தையுமே நாங்கள் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. என்ன மாதிரி ஃபிஷ் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு விடோடெட்ரா அப்படிங்கிற ஃபிஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விடோடெட்ரா, கோல்டு ஃபிஷ்ஷு, ஷார்க்கு இது எல்லாமே நாங்கள் வாங்கி பேக் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இந்த டேங்கை உள்ளே ஏற்றும் போது பார்த்திங்கன்னா இங்கே ஆட்டோவிலேருந்து எல்லாமே 3-4 பேர் சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. ஆனால் நீங்கள் அங்கே உங்கள் வீட்டில் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா ஆள் சொல்லிடுங்க, நாங்களும் பின்னாடியே வரோன்னு சொல்லி அவன் சொல்லிட்டாப்புல. சரி கண்ணு, நாங்கள்லாம் ஈரோட்டில் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த டேங்கை ஏற்றின கையோடு அந்த ஃபிஷ்ஷையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். 1 டேக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, பாப்பாவும் சந்தோஷம் அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே விடுறதுக்கு தேவையான கல் எல்லாத்தையுமே கழுவி நீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. டேங்க்குள்ளே தண்ணியும் ஊற்றி வச்சாச்சு. அவங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா டேங்க்குக்கு பின்னாடி கலர் ஷீட் ஒன்று ஒட்டிட்டு உள்ளே எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கல்லெல்லாம் போட்டுட்டு அப்படியே அந்த டேங்கை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகுங்க. பாப்பாவும் சந்தோஷம் தான் அதை எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு ஃபிஷ்ஷை எடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே விட்டனையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பருங்க. செம்ம அவ்வளோ அழகு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா டேங்க் ஃபுல்லாக விட்டதுக்கப்புறம் அந்த டேங்கை பார்க்கவே அவ்வளோ அருமையாக ரம்மியமாக இருந்துச்சுங்க. நான் பார்த்திங்கன்னா கிச்சனில் வேலையை முடிச்சுட்டு ஷோஃபால் எப்படின்னு உட்காரும்போது அந்த டேங்கை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்குறேன். பாய்.